வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரியாங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஊருக்குள் நுழைய 6 பேருக்கு தடை விதிக்க வேண்டுமென அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளார். அரியாங்குப்பம் கோட்டைமேடு காமராஜர் வீதியை சேர்ந்தவர் லோகி என்கிற லோகநாதன், அருந்ததிபுரம் முத்துக்குமரன், சுப்பையா நகர் மணிகண்டன், நோனாங்குப்பம் வீதியை சேர்ந்த யுவராஜ், ஈஸ்வர நகரை சேர்ந்த சதீசீலன், புதுநகரை சேர்ந்த நவீன்குமார் ஆகிய 6 பேர் மீது அரியாங்குப்பம் போலீசில் அடிதடி, ரவுடிசம், பொது இடத்தில் தகராறு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவர்கள் ஊருக்குள் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் 6 மாதங்கள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டுமென அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கனுக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரியில் பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்த இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மடுபேட் பகுதியை சேர்ந்தவர் குணசேகரன். இவர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி துணைத் தலைவராக உள்ளார். இவர் இதே பகுதியை சேர்ந்த பட்டதாரி பெண்ணை காதலித்து வந்துள்ளார். மேலும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அவரிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் பணம் மற்றும் 2 சவர நகையை வாங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த பெண் குணசேகரரிடம் கேட்கவே அந்த பெண்ணை அடித்து குணசேகரன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனிடையே குணசேகரனுக்கும் வேறு ஒரு பெண்ணிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதை அறிந்த பாதிக்கப்பட்ட பெண் குணசேகரன் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் இனியன் நம்பிக்கை மோசடி, பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து குணசேகரனை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கணுவாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கணுவாப்பேட்டை செங்குந்தர் வீதியில் அருள்பளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு 108 பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், அபிஷேகத்தூள், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் திருப்பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த 4 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடன காளியம்மன் தீக்குழி அருகே எழுந்தருளி தீமிதி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். தீமிதிக்கு பின்னர் அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டு அம்மன் நடனமாடி கோயிலுக்குள் செல்லும் காட்சியை ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்து கண்டு ரசித்தனர். அழகு காவடி எடுக்கும் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நடனமாடியது குடியிருந்த பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரியில் பொதுமக்களிடம் நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்ட கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டுமென பாஜக இளைஞர் அணி நிர்வாகிகள் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பொதுமக்களிடம் முதலீடு பெற்று கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் மோசடி செய்து வருவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் சேவகரையும் போலீசார் கடந்த 3ஆம் தேதி இரவு வருவாய் துறையினர் முன்னிலையில் சாரம் காமராஜர் சாலையில் உள்ள கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் சோதனை நடத்தி கணக்கில் வராத ரூபாய் 2.45 கோடியை பறிமுதல் செய்து நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி நிறுவனத்தின் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை முடக்கினர். போலீசார் பறிமுதல் செய்த பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள இந்நிறுவனத்தின் உரிமையாளர் கேரளாவை சேர்ந்த நிஷாத் அகமத் மற்றும் ஊழியர்களை கைது செய்ய அமலாக்கத்துறை மூலம் ரெட் கார்னர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முடக்கப்பட்ட சைக்கிள் நிறுவனம் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர்
சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வலியுறுத்தி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், நாடு முழுவதும் கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் பொதுமக்களை ஏமாற்றி நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்டுள்ளது என்றும் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் பொதுமக்கள் ஏமாறாமல் இருக்க அந்த நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதாகவும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் தலைமையிடம் அனுமதி பெற்று போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி காரைக்காலில் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் என அரசு அறிவித்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை சார்பில் செயலர் புனிதமேரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடல்சார் மீன் வளங்களை நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்தும் வகையில் இந்த ஆண்டும் மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்படுகிறது. வரும் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் புதுவை பிரதேச கிழக்கு கடல் நெடுகிலும் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரையிலும், காரைக்கால் பிரதேச கடல் பகுதியில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் மீனவ கிராமம் வரையிலும், அதேபோல் ஆந்திரம் அருகே உள்ள ஏனாம் பிராந்தியத்திலும் மீன்பிடிப்பு பகுதியிலும் இந்த தடை விதிக்கப்படுகிறது. பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை படகுகள், குறிப்பாக இழுவலை கொண்டு விசைப்படகில் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது. சைபர் படகிலும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. கேரளம் அருகே உள்ள மாஹி பிராந்திய பகுதியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 61 நாட்கள் தடை விதிக்கப்படுகிறது. புதுவையில் சுருக்கு வலை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் படகுகளுக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும் என தெரிவித்துள்ளார். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் போலி நகையை அடகு வைத்து மோசடி செய்த கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1.20 லட்சம் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். புதுவை பாரதி வீதியை சேர்ந்தவர் அசோக்குமார். இவர் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் சுந்தரமூர்த்தி என்பவர் வேலை செய்து வருகிறார். கடந்த 5ஆம் தேதி அடகு கடைக்கு வந்த மர்ம நபர் சுந்தரமூர்த்தியிடம் 16 கிராம் தங்க செயினை அடகு வைத்து அதற்கீடாக ரூபாய் 85,000 வாங்கி சென்றுள்ளார். அந்த செயினை அசோக்குமார் வந்து சோதனை செய்த போது அது போலி நகை என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அசோக்குமார் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து கடை மற்றும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் ஆய்வு செய்தனர். அப்பொழுது காரில் வந்த 2 பேர் நகை கடையில் நகை வைத்து பணம் பெற்று சென்றது தெரிய வந்தது. இவர்கள் 2 பேரும் வில்லியனூரிலும் இதேபோல் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் சென்னை திருவான்மியூரில் பதுங்கியிருந்த ஒரு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சென்னை ஓசூரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. அவர் கொட்டிப்பாக்கத்தை சேர்ந்த பிரசாத் என்கிற லால், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் ஆகியோருடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. ஷேக் இஸ்மாயில் போலி நகையை தங்க நகை போல் செய்து கொடுத்துள்ளார். அதனை சுரேஷ்குமாரும் பிரசாத்தும் காரில் சென்று அவசர தேவைக்கு அடகு வைப்பது போல் வைத்து பணம் பெறுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இவர்கள் 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1.20 லட்சம், ஒரு காரை பறிமுதல் செய்தனர். தனியார் பள்ளி ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் பள்ளி ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள், ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று 15 வருடங்களுக்கு மேலாக தனியார் பள்ளி சங்கங்களின் சம்மேளனமும் அரசு ஊழியர் சமையல் இனமும் சேர்ந்து பல போராட்டங்களை நடத்தியும் கல்வித்துறை மெத்தனமாக செயல்படுகிறது. இதனை கண்டித்து சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர்.
இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் முனுசாமி, தனியார் பள்ளி சம்மேளன பொறுப்பாளர் கிறிஸ்டோபர் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 53வது ஆண்டு பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சடல் உற்சவத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுவை பெரிய காலாப்பட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் கோயில் 53ஆம் ஆண்டு பங்குனி உத்திர விழா சடல் உற்சவம் இன்று விமர்சையாக நடந்தது. பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவையொட்டி இன்று காலை தொடங்கிய சடல் உற்சவ நிகழ்ச்சியில் ஈசிஆர் சாலையில் ஆட்டோவில் தொடங்கி ராட்சச கிரேன் வாகனம் வரை பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஆட்டோ, கார், ஜேசிபி இயந்திரம், லாரி, கிரேன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் 50 அடி முதல் 100 அடி உயரம் வரை பக்தர்கள் மெய்சிலுக்கும் வகையில் முதுகில் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பங்குனி உத்திர சடல் உற்சவத்தையொட்டி பிள்ளைச்சாவடியிலிருந்து கடகசட்டிக்குளம் வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டது. மேலும் 250க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு விழாவில் அமைச்சர் சரவணன்குமார் பங்கேற்று பரிசுகளை வழங்கி மாணவர்களை பாராட்டினார். புதுச்சேரி சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு விழாவும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணன்குமார் பங்கேற்று சிறப்புரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சாந்தகுமாரி வரவேற்புரை வழங்கினார். அமைச்சரின் தனி செயலரும் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறையின் முன்னாள் இயக்குநருமாகிய கலியபெருமாள் வாழ்த்துரை வழங்கினார். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் மெர்லின் நன்றி உரை கூறினார். பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சேதராப்பட்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ மகா சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ மகா சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற 12ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மகா சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற காவடி மற்றும் 108 பால்குடம் அபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சேதராப்பட்டு பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக பக்தர்கள் ஊர்வலமாக பால்குடத்தை சுமந்து வந்து மகா சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் சாலை மற்றும் வாய்க்காலை மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 15,10,000 மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்காலை மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கலியபெருமாள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி வீதியில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் இருபுறமும் வாய்க்காலுடன் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி வீதியில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் இருபுறமும் வாய்க்காலுடன் புதிய தார் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 45வது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற அளவிலான தீவிர உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி 45வது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற அளவிலான தீவிர உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் பாஜக வானூர் ஒன்றிய தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த சிறப்பு கூட்டத்திற்கு ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். குட்டியாண்டி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரேமநாதன், செந்தில், செல்வி, ஆதிமுத்து, மனோகர், திருசெல்வம், குமார், செந்தில்குமார், தமிழ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக ஞானவேல் நன்றி உரையாற்றினார். ஏனாமில் நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏனாம் முழுவதும் குப்பைகள் மலை போல குவிந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆர்எல்வி பேரவை மாநில பொதுச் செயலாளர் அரத்தடி போசையா குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் ஏனாம் பிராந்திய பொதுச் செயலாளர் அரத்தடி போசையா வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நகராட்சி மற்றும் குப்பை வாரும் நிறுவனத்தின் அலட்சியத்தால் கடந்த ஒரு மாதமாக சரிவர குப்பைகள் வாரப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், தேவாலயங்கள், கோயில்கள், மசூதிகள் அருகே குப்பைகள் மலை போல குவிந்துள்ளன. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் கொசுக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் நள்ளிரவில் மர்ம நபர்கள் குப்பைகளை கொளுத்துவதால் புகை மூட்டமும் மக்களுக்கு சுவாச பிரச்சினைகளும் ஏற்படுகின்றன என்றார். எனவே ஏனாமில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கவர்னர், முதலமைச்சர் ஆகியோர் போர்க்கால அடிப்படையில் குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.